விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம். 67 கஜமுகர் காக்கையாக மாறிய கதை. முன்பொரு சமயம் கைலாசநாதரான சிவபெருமானிடம் சூரபதுமன் என்ற அசுரன் ஏராளமான வரங்களைப் பெற்று பற்பல உலகங்களையும் தன் ஒரு குடை நிழலின் கீழ் ஆண்டு வந்தான். அதனால் தேவேந்திரன் தனது பத்தினியாகிய இந்திராணியோடு வானுலகத்தை விட்டு பயந்தோடி பூலோகத்தை வந்தடைந்தான். அங்கு மிகச் சிறப்பு வாய்ந்த சீர்காழி தலத்திற்குச் சென்று சிவபெருமானை அர்ச்சித்து வழிபடுவதற்காக ஒரு நந்தவனமும் அமைத்தான். அதிலிருந்து நாள்தோறும் நறுமண தளிர்களையும் மலர்களையும் பறித்து வந்து சிவபெருமானை அர்ச்சித்து பூஜை செய்து வாழ்ந்து வந்தான். இந்நிலையில் சூரபதுமனுடைய ஏவலினால் மேகங்கள் சிறிதும் மழை பொழியாமல் வாளாயிருந்து விட்டன. அதனால் இந்திரன் அமைத்திருந்த நந்தவனம் தண்ணீரற்று வாடி வதங்கி யுத்தக்களம் போல் பால்வெளியாக காட்சியளித்தது. அதை கண்டதும் இந்திரம் அடைந்த மன வருத்தம் சொல்லி முடியாது. பகவானை அர்ச்சிப்பதற்கு மலர்கள் இல்லாதது போய்விட்டதே என்று எண்ணி எண்ணி அவன் மிகவும் துயரமடைந்தான். அப்போது சிவபெருமானின் திருவருளினால் வானத்திலிருந்து ஓர் அசரீரி ஒலித்தது. தேவேந்திரா, நீ கவலைப்படாதே. உன் நந்தவனத்திற்கு தண்ணீர் புகட்ட ஒரு நதி வந்து பாயும். கவலையின்றி நீ பூஜை செய்யலாம் என்று கூறிய அந்த திருவாக்கினை கேட்டதும் இந்திரன் மனம் மகிழ்ந்தான். அப்போது தற்செயலாக நாரக முனிவர் அங்கு வந்தார். அவரை தேவேந்திரன் வரவேற்று வணங்கி, திரிகால ஞானியே, சூரபதுமனுடைய கொடுமைக்கு அஞ்சி என்னுலகத்தை விட்டு இம்மண்ணுலகத்திற்கு என் மனைவியோடு வந்துவிட்டேன். என் மனக்கவலை நீங்குவதற்கு மகேஸ்வரரின் திருவடிகளை அர்ச்சிப்பதற்காக ஒரு நந்தவனம் அமைத்தேன். அந்த மகாபாவி சூரபதுமனுடைய கட்டளையினால் மழை இல்லாமல் போகவே என் நந்தவனம் வறண்டு வாடிவிட்டது. ஆகையால் இனி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு ஓர் உபாயத்தை நீர்தான் எனக்கு கூற வேண்டும் என்று வேண்டினான். தேவேந்திரா, முன்பொரு சமயம் கைலாசபதி காவேரி நதியை அகத்திய முனிவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்நதியை அகத்தியர் தம் கமண்டலத்தில் அடக்கி கொண்டு சயவரை சாரலில் வந்திருக்கிறார். அந்த நதி அவருடைய கமண்டலத்தை விட்டு நீங்கி பாய்ந்து வருமானால் உன் நந்தவனம் மீண்டும் தழைக்கும். அவ்வாறு செய்யக்கூடியவர் மூல முதல்வரான முக்கண் விநாயகரேயாவார். ஆதலால் அவரை பூஜித்து அவருடைய கண்ணோக்கை பெறுவாயாக என்று சொல்லிவிட்டு நாரத முனிவர் அப்பால் சென்றார். அதன் பிறகு இந்திரன் கருணாமூர்த்தியான கணேசரை வழிபட்டு அவர் காட்சி அளித்ததும் தன் கோரிக்கையை கூறினான். அவன் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதாக விநாயகர் கூறிவிட்டு உடனே ஒரு காக்கையாக வடிவம் எடுத்து சென்று சயவரை சாரலை அடைந்து அகத்திய முனிவருடைய கமண்டலத்தின் மீது சற்றென்று ஏறி உட்கார்ந்தார். அதை கண்டதும் குரு முனிவர் அகத்தியர் தம் கையை ஓங்கி அந்த காகத்தை விரட்டினார். உடனே அந்த காகம் கமண்டலத்தை கவிழ்த்து அதிலுள்ள நீரை கீழே பெருகியோடச் செய்தது. பிறகு அந்த காக்கை பிராமண பிள்ளை வடிவமெடுத்தது. தன் கமண்டல நீரை கவிழ்த்த காகம் இப்போது பிராமண பிள்ளை உருவத்தில் தம் முன்னே நிற்பதைக் கண்டதும் அகத்தியருக்கு சந்தேகம் உண்டது. இவன் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவராய் அந்த பையனின் தலையில் ஓங்கி குட்டுவதற்கு அருகில் நெருங்கி வந்தார். அதற்கு பயந்தவர் போல் பிராமணச் சிறுவனான பிள்ளையார் முன்னோக்கி ஓடலானார். அவரை பிடிப்பதற்காக அகத்தியரும் பின்தொடர்ந்து விரட்டினார். இவ்வாறு விநாயகர் அகத்தியரின் கைக்கு சிக்குவது போலவும் சிக்காமல் விலகி ஓடுவது போலவும் ஆர்ப்பாட்டம் காண்பித்து உலகமெல்லாம் சுற்றித் திரிந்தார். அதனால் முனிவரின் உள்ளமும் உடலும் சோர்ந்து
கால்களும் வலியெடுத்து தள்ளாடின. அதனால் பிள்ளையார் தமது பிராமண பிள்ளை வடிவத்தை மாற்றி வேழ முகத்தோடு அகத்தியரின் எதிரில் காட்சியளித்தார். உடனே அகத்தியர் முனிவர் வியப்புற்று அன்பும் அச்சமும் கொண்டு சாஷ்டாங்கமாக கும்பிட்டு எழுந்தார். முன்பு அவரை குட்டுவதற்கு ஓங்கிய தம் கையினால் தமது தலையிலேயே இரத்தம் கசியும்படி குட்டிக் கொண்டார். அவர் அன்பிற்கு உகந்த விநாயகர் அருள் கொண்டு, தமிழ் வளர்க்கும் குருமுனியே, உன் தலையில் குட்டிக் கொள்வதை இனி நிறுத்திவிட்டு உனக்கு வேண்டிய வரங்களைக் கேள் என்று கூறினார். கஜமுகரே, சிவபெருமானின் திருவருள் பெற்று கமண்டலத்தில் அடைத்து வைத்திருந்த காவிரி நீரை சிறிதும் மிஞ்சாதபடி கவிழ்த்து விட்டது என்ன காரணத்திற்காக என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது பிறை சூடிய பெம்மானின் கட்டளைப்படி பொதிய மலைக்குச் செல்லுகின்றேன். அங்கு அவரை அபிஷேகிக்குமாறு காவிரி நதியை தந்தருள வேண்டும் என்று அகத்தியர் வேண்டினார். அதற்கு மனமிரங்கிய மகா கணபதி கமண்டலத்து காவிரி நீரை கவிழ்த்த காரணத்தை கூறிவிட்டு மிக வேகமாக பாய்ந்து செல்லும் காவிரி நீரை தம் கையினால் அள்ளி அகத்திய முனிவரின் கமண்டலத்தில் நிறைந்து வழியும்படியாக நிரப்பிக் கொடுத்தார். மேலும் அளவற்ற வரங்களையும் முனிவருக்கு தந்தருளி மறைந்தார். அதன் பிறகு அகத்தியர் பொதிய மலைச்சாரலை அடைந்தார். யானை முகத்தாரின் பெருங்கருணையினால் அக்காவேரியாறு கிளம்பிச் சென்று தேவேந்திரனுடைய நந்தவனத்தில் பாய்ந்து கடலில் போய் கலந்து வருகிறது. விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.